தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் நம்மியம்பட்டு அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்குள் உள்ள நியாய விலைக் கடைக்கு காட்டாற்று வெள்ளத்தை கடந்து செல்லும் அவல நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடை பயன்பாட்டிற்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் விவரங்கள் மற்றும் மக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் தாலுகா நம்மியம்பட்டு வருவாய் கோட்டத்துக்கு உட்பட்ட இந்த பாடானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களான வருவாய் கிராமங்கள், இந்த மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட தற்போது நாவலை காடுகள், ரேஷன் காடுகள் உள்ளன. 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மலைவாழ் மக்கள் தற்போது அவர்களுக்கு தமிழக அரசு வழங்கும் உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பெறுவதற்காக 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்து சென்று இந்த கரடுமுரடான மலைப்பாதைகளும் அடர்ந்த வனப்பகுதியையும் கடந்து சென்று தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை 10 கிலோமீட்டர் சென்று அங்குள்ள ரேஷன் கடையில் உணவுப் பொருட்களை பெற்று வந்து தற்போது அவர்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இவ்வாறு கடக்கும் இந்த மலைப்பாதையை கடக்கும் வேளையில் மழை காலங்களில் இந்த கிராமங்களை சுற்றி காட்டாறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த காட்டாறு வெள்ளத்தில் தற்போது மழை வெள்ளங்கள் சூழ்ந்து காட்டாறு வெள்ளம் சூழ்ந்து கொண்டால் அந்த கிராம மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு காட்டாறுகள் சூழ்ந்து விடுவதால் அவர்கள் செல்ல முடியாமல் பல நேரங்களில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த மலைப்பாதையை கடக்கும் போதும் காட்டாறுகளை கடக்கும் போதும் பல இன்னல்களையும் தொடர்ந்து அந்த மலைவாழ் மக்கள் அனுபவித்து வருகின்றனர். எனவே இந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்க தமிழக அரசு உணவுத்துறை சார்பில் உடனடியாக தங்களுக்கு பாடானூர் பகுதியில் நியாய விலைக் கடை அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று நம்மியம்பட்டு பகுதியிலிருந்து நியாய விலை கூட்டுறவுத்துறை மூலமாக நியாய விலைக் கடையில் தேவையான கடையை அமைக்க உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் ஓராண்டுகள் கடந்த நிலையில் அவருக்கு தேவையான ரேஷன் கடையை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவருக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் இது இந்நாள் வரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யாததால் தொடர்ந்து இன்னமும் அவர்கள் இந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசு செய்கிறது என்று குறிப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் இன்னும் ஜவ்வாது மலையில் உள்ள 254 மலைவாழ் கிராம மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதுவரை சென்று சேரவில்லை என்று அந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் குற்றம் சாட்டு வருகின்றனர். எனவே மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த பாடானூர் பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய நியாய விலைக் கடையை உடனடியாக செயல்பட கூட்டுறவுத்துறை மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த மலைவாழ் மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஜவ்வாது மலையிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ். சார், இந்த பாடலூர் கிராமத்துல இருந்து இது ரேஷன் கார்டு எடுத்துட்டு இப்போ 1 வருஷம் மேல எடுத்துக்கிட்டாங்க. ரேஷன் கார்டு வரல. பசங்களால எடுத்துக்கின்னு நம்ம நாடனூர் போனோம். முன்ன நெய் மட்டும் வாங்கினதுங்க. நெய் மட்டும் மாத்திட்டு நாடனூர் மாத்திங்கிறது. இப்போ அங்க பசங்களை எடுத்துன்னு போக முடியல. எங்க வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாங்க. இந்த ஆத்து போனாலும் தாட்டி வர முடியல. இந்த ஆறு பசங்களை எடுத்துன்னு இது வருஷம் பெரும்பாலும் 1 மாசம் பார்த்தா 1 மாசம் கொடுமான்றாங்க. இது இப்போ 2 பசங்க இருக்குது எனக்கு. எடுத்துன்னு போனாலும் சீக்கிரம் விடமான்றாங்க, முன்ன விடமான்றாங்க. அன்னைக்கெல்லாம் போட்டு குழந்தையில வச்சு அப்புறமா பூச்சின்னு வச்சு பாடனூர் கிராமத்துல இருந்து உடனே ரேஷன் கடை வேணும். நாங்க பசங்களை எடுத்துன்னு நாங்க போக முடியல. இங்க சுத்தி ஆறு இருக்கு. ஆறு இருக்கிறதுனால மழை டைம் அரிசி போய் ரேஷன் கார்டு புடிச்சுன்னு வர முடியல. 1-2 பேர் புடிச்சுன்னு வராங்க. வயசானவங்களாம் போய் ஆற்ற தாண்டி போகல. அப்படி போய் தாண்டி வந்தாலும் ஆத்துல விழுந்து தான் வராங்க. அப்புறம் புள்ளிங் குட்டிங்களால அங்கிருந்து தூக்கின்னு வரத்துக்கு ரொம்ப வேஜா இருக்குது. அங்க போய் ரயில் நின்றாலும் இந்த ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஒரு நாளைக்கு அரிசி கிடைக்க மாட்டேங்குது. நாங்க இப்ப ரேஷன் கார்டு வந்ததுல இருந்து மாதிரி நாங்க அவதிப்பட்டுன்னு இருக்கோங்க. ஒரு டைம் போன் ஆனா பிடிக்க முடியல, மறுபடியும் இன்னொரு டைம் போக வேண்டி இருக்கு. ரேஷன் கடைக்கு எந்த போனாலும் காணாரு தண்ணி நாங்க போய் அரிசி வாங்க முடியல. போய் வரிசையில் நின்றாலும் கல்லூரிங்களால எல்லாம் போட்டு மோசிடுறாங்க. நாங்க போய் வாங்க முடியல. அரிசி பிடிச்சின்னு வந்தானோ அந்த தண்ணி போச்சானா அங்கேயே நிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்தான போய் தண்ணியில பாவ முடியல. அதுக்கு எங்களுக்கு எங்க ஊர் பக்கம் தான் வரணும். அந்த காட்டு வயல் ஒண்டி செண்டி போக முடியாது. அதனால எங்களுக்கு எங்க வீட்டுக்கு எங்க ஊருக்கு தான் வரணும் ரேஷன். எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலை போனோம் சார் அரிசிக்கு. அதுவும் பல முறை கர்நாடகாவுக்கு போயிடுறாங்க 6 மாசமா. போயிட்டாங்கன்னா அந்த டைம்ல அரிசியும் வாங்க முடியாது, விட்டுறாங்க ஒரு மாசம்.
ஆற்றை தாண்டி போக முடியாது விட்டுறாங்க பெண்கள் எல்லாம், ஆண்கள் கர்நாடகா போனாலும். அதனால நாங்கள் இப்போ பல முறை கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சுனே இருக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் நடவடிக்கை எந்த அதிகாரியும் எடுக்கல. இந்த பொருளுங்களெல்லாம் வாங்கினார் சொல்லி சொன்னாங்க செக்ரட்டரி டிஎஸ். போய் வாங்கிட்டு வந்து இப்போ 1 வருஷம் ஆகுது, 12 மாதம் ஆகுது. இது வரைக்கும் ரேஷன் கடை வந்து பொருளுங்களை வந்து அரிசி, பாம்பாயில், கோதுமை அதெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து தரலை மக்களுங்களுக்கு. கேட்டாங்கன்னா இப்போ அவங்க வந்து நடவடிக்கை உடனே எடுக்கலாம். அரசாங்கத்துக்கு வந்து முக்கியமாக எங்களுக்கு வந்து உடனே இது வந்து கோரிக்கை வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றணும். பல முறை ரேஷன் அரிசி வாங்காம விட்டுறாங்க அந்த தண்ணி வரத்துனால காட்டுக்குள்ள. இப்போ ஒரு 10 கிலோமீட்டரு நான் போகணும் அரிசி, ரேஷன் கார்டு அரிசி வாங்கிட்டு வரத்துக்கு. அதில் எண்ணெய் ஒரு நேரம் கொடுக்குறாங்க, ஒரு நேரம் கொடுக்கறதில்ல, இப்படியே கட் பண்ணிடுறாங்க. சர்க்கரையும் கொடுக்கறதில்ல, அதுவும் ஒரு நேரம் கொடுக்குறாங்க, ஒரு நேரம் கொடுக்காது கட் பண்ணிடுறாங்க. சோப்பு, எண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்க, அரிசி எல்லாம் போடுறாங்க. போட்டாலே அதுலேயும் வந்து 10 கிலோமீட்டர் நடந்து வரத்துக்கு தண்ணி ஆற்றை தாண்டி வரணும், போகணும் வரணும். அதுல பேஜாரு. இப்போ வந்து இந்த கடை வேந்தத்துலேருந்து இந்த எப்போ ரேஷன் கார்டு போட்டாங்களோ அதுலேருந்து வேந்தத்துலேருந்து நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் போய் தாண்டி போய் 2 ஆற்றை தாண்டி போய் தண்ணி வாழிச்சிக்கினாக்கா போய் அரிசி வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. அந்த அணையை நின்றுக்கிட்டக்குது. இப்போ கல்லூரி கிட்டூர் அந்த தண்ணியில் தாட்ட முடியாத அங்கே அரிசி விட்டுறாங்க. அரிசி விட்டுறதுனால இது எத்தனை நாளைக்கு இந்த மாதிரின்னு சொல்லி நாங்கள் வந்து ஏதோ எங்கள் இடத்துக்கு ரேஷன் கார்டு போகணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணுறோம்.